அறுவட்ட அருளாளனும் நிகவற்ற அன்புடை ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்ப செய்கிறேன். கண்ணியமிக்க கூட்ட தலைமை அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவி, எனது சலாத்தை சொல்லி ஆரம்ப செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்கள் வீட்டில் அல்லாத வேறொரு வீட்டுக்கு நீங்கள் நுழையும் போது அவ்வீட்டாரிடம் அனுமதி பெற்று அவர் வீட்டார் மீது சலாத்தை சொல்லும் வரை நுழைய வேண்டாம். அல் குர்ஆன் 24:27 இதில் சலாத்தை சொல்லும் முக்கியத்துவம் அல்லாஹ் கூறுகிறான். முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் சலாத்தை சொல்லி பதில் சலாத்தை சொல்வதன் மூலம் சமுதாயத்தில் ஏராளமான நன்மை உண்டாகிறது. அறிமுகம் உள்ளவரும் அறிமுகம் இல்லாதவருக்கும் நம் சலாத்தை சொல்லுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழி. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் அல்லாஹ்வின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என பொருள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கும் போது முதலில் சலாத்தை சொல்லித்தான் பிறகு பேச ஆரம்பிக்க சொல்ல வேண்டும். சலா சொல்வது சுன்னத்து, அதற்கு பதில் சலா சொல்வது வாஜிப். நாம் நம் பெற்றோரிடம், நம் ஒஸ்தாமார்களிடம், ஒற்ற உறவினரிடம், சகோதரருக்கும் நம் சலாத்தை சொல்லுங்கள். நல்லதொரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறுவருக்கும் நம் சலாத்தை சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவருக்கும் சலாத்தை சொல்லும் நபராக இருந்தார்கள். சலாத்தை சொல்லும் போது தலையை தாழ்த்தியோ கைகளை உயர்த்தி சொல்லக்கூடாது. உணவருந்தும் போதும் மலஜீனம் கிளைக்கும் போதும் சலாத்தை கூறக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் 10 நன்மை, ரஹமத்துல்லாஹி என்று சேர்த்து சொன்னால் 20 நன்மை, பரகாத்துஹு என மொத்தமாக சேர்த்து சொன்னால் 30 நன்மை கிடைக்கின்றன. ஆயுள் இஸ்லாத்தின் அசுரூன், இஸ்லாத்தின் சிறந்த செயல் எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அதற்கு பசித்தவருக்கு உணவளிப்பதும் சலா சொல்வதும் என பதிலளித்தார்கள். அல்லாஹ் சலா சொல்வது ஏராளமான நன்மைகளும் அதுக்கு சில சட்ட சிட்டங்களும் இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை சலாத்தை சொல்லும் மக்களாக்குவானாக, சலாத்தை பரப்பக்கூடிய மக்களாக்குவானாக அருள் புரிவான். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி